அமைச்சர்கள் பள்ளிகளில் தேவையின்றி ஆய்வு செய்வது, ரீல்ஸ் எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என முதல்வர் விஜய் அறிவுறுத்தல். அமைச்சர்கள் ஊழல் புகார்களில் சிக்கினால் உடனடியாக பதவி பறிக்கப்படும் என்றும் அமைச்சரவைக் கூட்டத்தில் முதல்வர் எச்சரிக்கை. பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமல் போக்குவரத்து துறையில் வருவாயை பெருக்க முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தல். பேருந்தின் நாலா பக்கமும் படிக்கட்டுகளிலும் விளம்பரம் செய்வதன் மூலம் வருவாயை அதிகப்படுத்தவும் முதலமைச்சர் விஜய் அதிகாரிகளிடம் யோசனை வழங்கியதாக தகவல். போக்குவரத்து துறையில் 2000 குளிர்சாதன பேருந்துகளை வாங்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் அறிவுறுத்தல். குளிர்சாதன பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்தாலும் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என உறுதியளித்ததாக தகவல். கடந்த 5 ஆண்டுகளில் பத்திரப்பதிவு துறையில் பெரிய அளவில் முறைகேடுகள் நடைபெற்றதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. அரசு புறம்போக்கு மற்றும் ஏரி உள்ளிட்ட நீர்நிலை நிலங்களின் சட்டவிரோத பதிவுகளை தடுக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பேட்டி. சிறை கைதி மரணம் தொடர்பாக விசாரணை நடத்தி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி. லாக்அப் டெத் விவகாரங்களில் யாரையும் காப்பாற்றும் எண்ணம் இல்லை என்றும் விளக்கம். எல்லா வழக்குகளும் முன்னாடி பல வழக்குகள் இதெல்லாம் தேங்கி கிடந்த வழக்குகள் எல்லாமே இப்போ லாக்அப் பண்ணங்கள் எல்லாத்தையும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுற வேலையும் போயிட்டுருக்கு. ஸோ எந்த இடத்துலையும் இதில் யாரையும் காப்பாற்றும் எண்ணம் இல்லை. ஏன்னா இதில் சிறைத்துறையிலையோ இல்லை சிறையிலையோ இல்லை வேறு இடத்துலையோ வந்து போலீஸ் ஸ்டேஷன்லையோ லாக்அப்லேயோ மரணம் நடந்தால் கண்டிப்பாக இந்த அரசு எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டவரோடு தான் இருக்கும். இதில் எந்த இடத்துலையும் மூடி மறைக்கிற வேலையே இல்லை. திமுகவும் அதிமுகவும் பாஜகவுடன் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்து வருவதாக அமைச்சர் நிர்மல்குமார் ஆரூடம். 50 கோடி ரூபாய் கொடுத்தாவது தாவேகா எம்எல்ஏக்களை திமுக வாங்க முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. ஓரளவு ஒரு லெட்டர் பேடு மட்டும் ஒரு கட்சி அலுவலகம் இருந்தால் காப்பாற்றக்கூடிய நம்ம காலத்தை தள்ளக்கூடிய நிலைமையில் திரு எடப்பாடி வந்து விட்டார். திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கட்சி என்ன பண்ணணும் இல்லை யாரை நம்பி கொடுக்கணும் எதுவுமே தெரியாமல் அவரும் நிற்கிறார். அவங்களுக்கு தேவை இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு காலத்தை ஓட்டுவதற்கு ஒரு இடம். அதனால தான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி போகிறாங்க. இந்த முயற்சியில் தான் அவங்க வந்து 45 நாட்கள் 50 நாட்களாக எங்களுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் முயற்சிகள் அவங்க வந்து நிறைய பேர் சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகிகளுடன் இபிஎஸ் ஆலோசனை. சட்டமன்ற தேர்தல் தோல்வி, உள்ளாட்சி தேர்தல் குறித்தும் நிர்வாகிகளுடன் விவாதம். அதிமுக விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் 11 பேரை கூண்டோடு நீக்கி உத்தரவிட்ட எடப்பாடி பழனிசாமி. சில நாட்களுக்கு முன்பு சி.வி. சண்முகம் ஆதரவாளர்களுக்கும் பசுபதி ஆதரவாளர்களுக்கும் இடையே கைகலப்பான நிலையில் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் மீது நடவடிக்கை. பாமக தலைவராக அன்புமணியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்புமணியை கண்டு வன்னியர்கள் யாரும் ஏமாறக்கூடாது என்றும் பாமக முன்னாள் எம்எல்ஏ அருள் ஆவேசம். சென்னையில் அகில இந்திய அளவிலான சீனியர் ரேங்கிங் பேட்மிண்டன் போட்டியில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்பு. நிகழ்ச்சியின் நிறைவில் ஆதவ் அர்ஜுனாவும் அன்புமணியும் பேட்மிண்டன் விளையாடிய ருசிகரம். தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு எவ்வளவோ விளையாட்டுத்துறை அமைச்சரை பார்த்திருக்கிறோம், ஆனால் ஆதவ் வித்தியாசமாக இருக்கிறார் என அன்புமணி பாராட்டு. விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் போதை பழக்கத்திற்கு யாரும் செல்ல மாட்டார்கள் என்றும் அன்புமணி நம்பிக்கை. அண்ணன் அன்புமணியின் கோபமான வார்த்தையில் கூட அன்பு அதிகமாகவே இருக்கும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பாராட்டு. அரசியல்வாதி என்பதையும் தாண்டி அன்புமணி எப்போதும் சுற்றுச்சூழல், நதி என இயற்கை சார்ந்தே பேசுவார் என்றும் புகழாரம். மதுரை மாவட்டம் கள்ளந்திரி பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் போஸ்டர் மீது சாணி கழிவுகள் வீசப்பட்ட சம்பவம். அட்டூழியத்தில் ஈடுபட்ட உண்மையான குற்றவாளிகளை பிடிக்க கோரி அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட விசிகாவினரால் பரபரப்பு.
சென்னை தீநகர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. அமைச்சர் என் ஆனந்த் 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கரூர் மற்றும் விராலிமலை தொகுதிகள் காலி என்கிற அறிவிப்புக்கு இடைக்கால தடை கோரி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தொடர்ந்த வழக்கு. சி. விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர் மற்றும் சட்டமன்ற செயலாளர் ஆகியோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கடந்த 2024ஆம் ஆண்டு நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் நயினார் நாகேந்திரன் சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் ஆஜர். திமுக ஆட்சியில் போடப்பட்ட பொய் வழக்கை தாவேக அரசு ரத்து செய்யும் என எதிர்பார்த்தோம், ஆனால் செய்யவில்லை என நயினார் நாகேந்திரன் பேட்டி. மண் அள்ளும் டெண்டருக்கு தாவேக தரப்பில் அனுமதி வாங்கியதாக லஞ்சம் கேட்ட தாவேக பிரமுகர் கைது. ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி தாவேக MLA கார்த்திக் பெயரை சொல்லி லஞ்சம் கேட்டதாக ஆடியோ ஒன்று வெளியான நிலையில் காவல்துறையினர் நடவடிக்கை. சென்னை மாநகராட்சியில் 4 மூத்த அதிகாரிகள் உட்பட 6 பேரை பணியிடை நீக்கம் செய்து மாநகராட்சி ஆணையர் சமீரன் உத்தரவு. லஞ்சம் வாங்கிய போது வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றியது, போலி பில்கள் சமர்ப்பித்தது தொடர்பாக கைது செய்யப்பட்ட நிலையில் 4 பேர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவு. நெல்லை மாநகராட்சி கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படத்தை வைக்க கோரி அதிமுகவினர் வாக்குவாதம். முன்னாள் முதல்வர் என்ற வகையில் மு.க. ஸ்டாலின் புகைப்படம் இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி படத்தை ஏன் வைக்கக்கூடாது என கேள்வி.